This video is sponsored by Macho TMT Bars. உங்கள் வீட்டுக்கு TMT Bars வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியல இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வெல்கம் டு another வீடியோ ஃப்ரம் சிவில் இன்ஜினியரிங் சிம்பிள் தமிழ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா லேண்ட் மெஷர்மெண்ட் யூனிட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். அதாவது ஒரு சென்ட்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கும், ஒரு கிரவுண்ட்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கும். பட் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் கொடுத்து இது எவ்வளோ கிரவுண்ட் அப்படின்னு கன்வெர்ட் பண்ண சொன்னால் கொஞ்சம் நம்ம யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் கொடுத்து இது எவ்வளோ சென்ட்னு சொல்ல சொன்னால் ரொம்ப கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ நம்ம அதான் பார்க்க போகிறோம். நம்ம எப்படி ஒரு லேண்டை அளக்கிறது, ஸோ இது ஸ்கொயர் ஃபீட்டில் எப்படி கால்குலேட் பண்ணுறது, சென்ட்டாக எப்படி மாற்றுறது, கிரவுண்டாக எப்படி மாற்றுறது அப்படிங்கலாம் பார்க்கலாம். நிறைய வீடுகள் பார்த்துருப்போம். 2.5 சென்டில் நம்ம வீடு இருக்குது, 5 சென்டில் நம்ம வீடு இருக்குது. இந்த மாதிரி சொல்லும்போது அது எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். ஸோ இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஒரு ஸ்கொயர் ஃபீட் எப்படி கால்குலேட் பண்ணுறதுலேருந்து ஃபைனலாக ஒரு சென்ட் கிரவுண்ட்னா என்ன அப்படிங்கிற ஒரு பேசிக்கான விஷயம் ரொம்ப தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்ப பேசிக்கானது, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. ஸோ இந்த வீடியோ முழுவதுமாக பாருங்கள். ஸோ முதல்ல பேசிக்கானது ஒரு ஃபீட் அப்படிங்கிறது 12 இன்ச் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபீட் அப்படிங்கிறது 12 இன்ச். ஒரு சென்ட் அப்படிங்கிறது 435.5 ஸ்கொயர் ஃபீட். இந்த ஸ்கொயர் ஃபீட் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கிறது ஏரியாவோட ஒரு யூனிட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு ஏரியா அப்படின்னு நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம், அதுக்கு நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது. ஒரு ஸ்கொயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதோட ஏரியா ஃபார்முலா. அதே மாதிரி ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா L/B அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு லேண்ட். இது வந்து லென்த்து வந்து 10 அடி, பிரெத் வந்து 5 அடி. ஸோ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோன்னா 50 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு இது மாறுது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏரியா கால்குலேட் பண்ணுறது. ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கிறது ஏரியாவோட யூனிட். அதே மாதிரி ஒரு ஸ்கொயராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே அளவாக இருக்கும், அதனால் ஏ ஸ்கொயர். ஸோ 2 இருக்குன்னா 2ஓட ஸ்கொயர், 2 × 2 4 ஸ்கொயர் ஃபீட். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏரியா கால்குலேட் பண்ணுறோம். அதை வந்து ஸ்கொயர் ஃபீட்டை நம்ம ஒரு அளவை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். ஓகே, நம்ம வந்து ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கிற பேசிக் ஃபார்முலா தெரிஞ்சிருச்சு. ஸோ ஒரு சென்ட் அப்படிங்கும்போது 435.5 ஸ்கொயர் ஃபீட். ஸோ சென்ட்டில் கால்குலேட் பண்ணும்போது ஸோ இது வந்து ஒரு லென்த் வந்து 20, பிரெத் வந்து ஒரு 20 இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400 ஸ்கொயர் ஃபீட் வரும். ஸோ குறிப்பிட்ட 435ல் 400 ஸ்கொயர் ஃபீட் இப்படி தான் கால்குலேட் பண்ணுறோம். ஸோ 435 அப்படிங்கும்போது அந்த குறிப்பிட்ட அளவு மாறும்பொழுது இது வந்து ஒரு சென்ட்டாக நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ அதை வந்து நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரவுண்ட் அப்படிங்கிறது 2400 ஸ்கொயர் ஃபீட். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு ஒரு நிறைய கொஸ்டின் இருக்கும். ஒரு அரை கிரவுண்டில் லேண்ட் வச்சிருக்கோம், ஒரு கிரவுண்டில் லேண்ட் வச்சிருக்கோம், 2 கிரவுண்டில் லேண்ட் வச்சிருக்கோம்னு சொல்கிறாங்களே, அந்த கிரவுண்ட் எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2400 ஸ்கொயர் ஃபீட் அளவுக்கு இருக்கும். அதோட லென்த் அண்ட் பிரெத்தை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது அவ்வளோ பெரிய ஒரு லேண்டாக வந்து ஒரு கிரவுண்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு வந்து ஒரு இன்ச் வந்து எத்தனை சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2.54 சென்டிமீட்டர் தான் ஒரு இன்ச். ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ ஓகே, ஒரு கிரவுண்டை வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது, ஒரு செவ்வகமாக இருக்குது, ஒரு சதுரமாக இருக்குது அப்படின்னு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஏரியா வந்து L/B கண்டுபிடிச்சோன்னா 50 ஸ்கொயர் ஃபீட். அதே மாதிரி ஒரு சதுரமாக இருக்குன்னா ஏ ஸ்கொயர், இது வந்து 100 ஸ்கொயர் ஃபீட். ஸோ இந்த மாதிரி நம்ம ஏரியா கண்டுபிடிக்கணும். இதை வந்து கிரவுண்டாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஃபார்முலா. ஸோ இதில் நான் போட்டிருக்கேன் பாருங்கள், 1000 ஸ்கொயர் ஃபீட் வந்து கிரவுண்டாக கன்வெர்ட் பண்ணணும். கிரவுண்டாக கன்வெர்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2400 ஸ்கொயர் ஃபீட்டை நம்ம வந்துட்டு 1000ஆல் வகுக்கணும். ஸோ 1000 மேலே போடணும், 2400 கீழே போட்டிங்கன்னா 0.416 கிரவுண்ட் வரும். அதாவது ஒரு 10,000 20,000 எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் இருந்தாலும் அதை கிரவுண்டாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த கிரவுண்டோ சென்டிமீட்டரோ மீட்டரோ எதை நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த வேல்யூ வந்து கீழே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 10,000 ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ 10,000 டிவைட் பை 2400 ஒரு கிரவுண்டோட லேண்டு. ஸோ 10,000ல் எத்தனை கிரவுண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4.16 கிரவுண்ட் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இன்னும் ஒரு டீட்டெயிலாக நம்ம சொல்லணும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட் இருக்க லேண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிரவுண்ட் அப்படிங்கிறது ஒரு இவ்வளோ இந்த சைஸில் இருக்குன்னா அது வந்து ஒரு கிரவுண்ட், அதுதான் 2400 ஸ்கொயர் ஃபீட். அது மாதிரி 10,000 சதுரடியில் 4 1 2 3 4.6 அளவுக்கு கிரவுண்ட் அப்படிங்கிறது ஒரு 10,000 சதுரடியில் இருக்குது. ஸோ இப்படி வந்து நம்ம வந்து ஸ்கொயர் ஃபீட்டை கால்குலேட் பண்ணிவிட்டு வீட்டில் எவ்வளோ கிரவுண்ட் இருக்குது, நம்ம ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது, 20,000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குன்னா அதை வந்து கிரவுண்டாக நம்மளால் ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிட முடியும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டெக்னிக் தான் இது. ஸோ அதே மாதிரி 1000 ஸ்கொயர் ஃபீட்டை வந்து சென்ட்டில் கன்வெர்ட் பண்ணணும். நம்ம வீடு வந்து சர்வே பண்ணிட்டு போயிட்டாங்க, இது வந்து 1000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது, 1000 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் வாங்க போகிறோம். ஸோ அதை வந்து சென்ட்டில் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்டில் கன்வெர்ட் பண்ணணும். சேம் கான்செப்ட் தான். ஒரு சென்ட் அப்படிங்கிறது 435.5 ஸ்கொயர் ஃபீட். ஸோ 435.5 ஸ்கொயர் ஃபீட் வந்து இந்த 1000ல் எத்தனை இருக்கோ, அதாவது இந்த லேண்ட் வந்து இந்த 1000 ஸ்கொயர் ஃபீட் லேண்டுக்குள்ளே எவ்வளோ 435 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு இருக்கோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி சேம் 1000 டிவைட் பை 435.5 2.29 சென்ட். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா 2.29 சென்ட் அப்படிங்கிறத ஈஸியாக நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ இதே கான்செப்ட் தான் சிம்பிளாக உங்களால் ட்ரையாங்கிள் மாதிரியான ஒரு இது இருக்குது, இல்லை ஹெக்ஸாகன் மாதிரி இருக்குன்னா அதுக்கான இண்டிவிஜுவல் ஃபார்முலாஸ் அப்படிங்கிறது இருக்குது. இது வந்து சிம்பிளான ஒரு மெத்தட் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். ஸோ அதை பற்றி வேணும்னு நினச்சாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த மாதிரி ஒரு பெரிய லேண்டுக்கும் போகிறேன். இன்னொரு கேள்வி இருக்கும், ஒரு சில லேண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்கும். ஸோ ஒரு
இந்த மாதிரியான ஒரு லேண்ட்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எப்படி கன்வெர்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு ஒரு ஏரியா கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ அதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். அது வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் பிளேஸுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு சைஸில் இருக்கக்கூடிய நிலத்துக்கு எப்படி அதோட ஸ்கொயர் ஃபீட் ஏரியா கண்டுபிடிக்கிறது, அதை எப்படி குழியாக கன்வெர்ட் பண்ணுறது, ஏக்கராக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு தனியாக ஒரு செப்பரேட் வீடியோ நம்ம மேக் பண்ணலாம். ஸோ அது வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் அந்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ அடுத்தது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், வீடு கட்டுறவங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது. நம்ம வந்து ஜல்லி மணல் இதெல்லாம் வந்துட்டு இறக்கும் போது வந்து 2 யூனிட் 3 யூனிட் 7 யூனிட் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ இந்த யூனிட்னா என்ன, அதை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசிக்கான சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். சிஎஃப்டி அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். சிஎஃப்டி அப்படிங்கிறது கியூபிக் ஃபீட். நான் ஆல்ரெடி சொன்ன இந்த ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கிறது ஏரியாவோட யூனிட் அப்படின்னு சொல்லலாம். இந்த கியூபிக் ஃபீட் அப்படிங்கிறது வால்யூமோட யூனிட். ஸோ வால்யூம் அப்படிங்கிறது கொள்ளளவு அப்படின்னு தமிழில் சொல்கிறாங்க. பரப்பளவு இது கொள்ளளவு. ஸோ கொள்ளளவை வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலாஸ்லாம் யூஸ் பண்ணோம். ஒரு கியூப் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொள்ளளவு கண்டுபிடிக்க முடியும். கியூபில் வந்து பார்த்திங்கன்னா 3 அளவுகள் இருக்கும். லென்த்து, பிரெத்து, ஹைட். ஸோ இது வந்து லென்த் அண்ட் பிரெத் இருக்கிறதுங்கிறது, ஸோ இது வந்துட்டு ஒரு 2D டயக்ராம் அப்படின்னு சொல்லலாம். லென்த்து, பிரெத் அண்ட் ஹைட் கண்டுபிடிக்க வந்து பார்த்திங்கன்னா முப்பரிமாண 3D டயக்ராம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 3Dயான ஒரு முறையில் இருந்து தான் இந்த வால்யூம் நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ L × B × H. ஸோ இதுதான் வந்துட்டு வால்யூமோட ஃபார்முலா. ஸோ லென்த் வந்து ஒரு 10 அடின்னு எடுத்துக்கலாம், பிரெத் வந்து 5 அடி, ஹைட் வந்து ஒரு 10 அடி அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணோன்னா ஸோ 500 கியூபிக் ஃபீட் அப்படிங்கிறது கிடைக்குது. 500 கியூபிக் ஃபீட் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு கொள்ளளவுக்குள்ளே, அதாவது லென்த்து, பிரெத்து அண்ட் ஹைட் இந்த 5 10 10 ஸோ இந்த சைஸில் வந்துட்டு நம்ம ஒரு தண்ணியவோ இல்லை ஒரு ஜல்லி மணல் நம்ம கொட்டுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கிட்டத்தட்ட 500 கியூபிக் ஃபீட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ ஒரு யூனிட் அப்படிங்கிறது நான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு யூனிட் அப்படிங்கிறது 100 கியூபிக் ஃபீட் தான் ஒரு யூனிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து 500 கியூபிக் ஃபீட் இருக்குன்னா 5 யூனிட் அளவுக்கு இதில் வந்து நம்மளால் பொருளை போட முடியும். ஸோ இந்த சைஸில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு டிப்பர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிப்பரோட பெட்டி வந்து பார்த்திங்கன்னா யூனிட் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ள நம்மளால் ப்ளூ மெட்டல்ஸ் ஜல்லியோ இல்லை சாண்ட் மணல் இதை வந்து நம்மளால் ஃபில் பண்ண முடியும். ஸோ அப்படி தான் நம்ம சைட்டில் இறக்க முடியும். ஸோ அது இன்னும் பேசிக்காக தெரிஞ்சுக்கணும், ஒரு சிமெண்ட் பேக் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 1.226 கியூபிக் ஃபீட். அதாவது நம்ம பொதுவாக வந்து ஒரு M20 கிரேட் கான்கிரீட்லாம் நம்ம கால்குலேட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா 1:1.5:3 அப்படிங்கிறது தான் அதோட டிசைன் மிக்ஸ். அதில் 1 அப்படிங்கிறது சிமெண்ட், 1:5 அப்படிங்கிறது ஃபைன் அக்ரிகேட், 3 அப்படிங்கிறது கோர்ஸ் அக்ரிகேட். ஸோ அதில் 1 அப்படிங்கிறது 1 கியூபிக் ஃபீட் அளவு உள்ள சிமெண்ட் பேக். ஸோ அதில் 1.5 அப்படிங்கிறது 1.5 கியூபிக் ஃபீட் அளவுள்ள மணல், 3 அப்படிங்கிறது 3 கியூபிக் ஃபீட் அளவுள்ள ஜல்லி, 20 mm ஜல்லி நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லைங்க. ஸோ இதுதான் வந்துட்டு அளவு. ஸோ அந்த முறையில் தான் அளந்து நம்ம வந்துட்டு M20 கிரேட் கான்கிரீட்டில் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து பேசிக்கான ஒரு கான்செப்ட். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த லேண்ட் மெஷர்மெண்ட் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் நம்ம மேக் பண்ண போகிறோம். FMPனா என்ன, வில்லங்கம்னா என்ன, பத்திரம் பதிவு செய்கிறதுல உள்ள பிரச்சனைகள்லாம் என்னென்ன இருக்குது, எப்படி ஒரு லேண்டை வாங்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சிவில் இன்ஜினியரிங் சிம்பிள் யூடியூப் சேனல் வாயிலாக ரெகுலராக நம்ம வீடியோ மேக் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு அதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள். வீடு கட்டுற சம்மந்தமான கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ், நிறைய லேண்ட் ஹவுஸ் டூர்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம யூடியூப் சேனலில் போட்டுட்ருக்கோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ செக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இந்த மாதிரி நான் போடக்கூடிய ரெகுலர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட்டாக வந்துடும். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய என்டர்டைன்மெண்ட், நிறைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் நம்ம ஷேர் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிங்கன்னா இன்றைக்கே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கண்டென்ட்டை ஷேர் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். உங்களிடம் இந்த விடைபெறும் சொல்கிறேன். பை. This video is sponsored by Macho TMT Bars.